திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். குரு முதல்வர் வாழ்த்து. சீரணியும் நுதலின் வெள்ளி மழுமான் நாகம் திருந்தும் எரி பொருந்து விடம் தெரிந்திடாமல் தரணி அன்பரை ஆள அவர் போல் வந்த சைவசிகாமணி எவர்க்கும் தலைவன் எம் கோன் கரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடை கண்ணாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரண மலர் பரவி வாழ்வாம். ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உறையும் எம் ஆதியே. ஞானம் விளைகின்ற ஞானபூமி நமது பாரத கண்டம். அதிலும் எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய கடவுள் தென்னாடுடைய சிவனாய் நின்று காட்சியளிக்கும் திருக்கோயில்கள். சிவஞானம் செழித்து விளையும் சிவஞான பூமி நம் தமிழகம். அத்தென் தமிழகத்தில் இனிதாய் இனிக்கும் மொழி தமிழ்மொழி. இச்செந்தமிழ் கேட்கும் இச்சையால் இறைவன் நாளும் ஒரு படிக்காசு நல்கினான்லாம் நமக்கு புராணங்கள் காட்டுகின்றன. இத்தமிழை தமிழ் திருமுறைகளை கேட்டல் பொருட்டே சிவபெருமான் திருக்கைனை நின்றும் தெற்கு நோக்கி திருநடம் புரிந்து வந்து அருள் தென்னாட்டில் இருந்து அருள் செய்கின்றான் என்றும் புராணங்கள் நமக்கு காட்டும். கற்பவர்கள் செம்மை அடையும்படி செய்யும் செம்மொழி தமிழ்மொழி. தெய்வத்தமிழ், தன் தமிழ், தீந்தமிழ்லாம் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதியங்களிலெல்லாம் செந்தமிழின் சிறப்பினை எடுத்து காட்டியிருப்பார். இதில் தேவாரங்களையும் திருவாசகங்களையும் அருளி செய்த சமய ஆச்சாரியர்கள் திரு அவதாரம் செய்ததும், சாத்திர நூல்களை அருளி செய்த சந்தானக்குறவர்கள் அருளி செய்ததும் நம் தமிழ் திருநாடை. தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்ற திருநாவுக்கரசு அரசு பெருமானின் வாக்குக்கு ஏற்ப சமயக்குறவர்கள் அருளி செய்த திருமுறைகளும் சந்தானக்குறவர்கள் அருளி செய்த சாத்திர நூல்களும் நம் சைவ சமயத்திற்கு இரண்டு கண்கள் போல விளங்குகின்றன. தோத்திரங்கள் இறைவனது புகழை பலவாறு எடுத்துரைத்து அவற்றை ஓதி வருவோருடைய உள்ளத்தில் இறைவன் மீது அன்பை பெருக்கி நிற்பன. சாத்திரங்கள் இந்த தோத்திரங்களின் அடிப்படையாக அமைந்திருக்கும் முப்பொருள்களின் இயல்பை நமக்கு வகுத்து கூறுவன. சாத்திரங்கள் மெய்ப்பொருளை உள்ளவாறு உணர்த்தி அன்பை பெருக்கி இறைவனிடம் அன்பை பெருக்கி நிற்பன. அதை உள்ளவாறு உணர நமக்கு சாத்திரம் இலக்கண அறிவு வேண்டும். இறைவன் கைமாறு கருதாது செய்து வரும் உதவியை கருணையை புரியும் பொழுதுதான் நமக்கு இறைவன் மீது அன்பை பெருக்க முடியும். சாத்திரம் கற்றவர்களுக்கே தோத்திரத்தின் உண்மை பொருள் விளங்கும். சிவஞானத்தை அனுபவமாக பெற்ற ஆச்சாரியர்கள் தாம் பெற்ற சிவஞான செல்வத்தை உபதேசம் வாயிலாகவும் அருள் நூல்கள் வாயிலாகவும் உலகிற்கு வழங்கினார்கள். இம்மெய்கண்ட சந்தான பரம்பரையில் கமலை ஞான பிரகாசர்பால் ஞான உபதேசம் பெற்று சிவ அனுபவம் முதிரப்பெற்ற திரு தருமபுரத்தில் ஞானபீடம் நிறுவி ஆதி பரமாச்சாரிய மூர்த்திகளாய் எழுந்தருளியிருந்து பிறவிக்கு அஞ்சி ஓடிவரும் பக்குவ ஆன்மாக்களுக்கு அருள் ஞான உபதேசம் செய்தும் அருள் நூல்கள் பல அருளியவர் ஸ்ரீ குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். திரு தருமயாதீனத்தின் குரு முதல்வரின் அருள் வரலாற்றையும் அவர்கள் அருளி செய்த ஞான சாத்திரங்களான நூல்கள் சொக்கநாத வெண்பா, சிவபோகச்சாரம், சொக்கநாத கலித்துறை,
ஞானப்பிரகாச மாலை, திரிபதார்த்த ரூபாதி, தசகாரிய அகவல், சோடச கலா பிரசாத ஷட்கம், முக்தி நிச்சயம், நவரத்ன மாலை என்னும் 8 அட்டகங்களையும் தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் அருளியுள்ளார். அப்பண்டார சாத்திர நூல்களில் ஒன்றாகிய சிவபோகச்சாரம் என்ற நூலை திரு தர்மயாதீன புலவர் மகாவித்வான் அருணைவடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையின் வழி நாம் சிறிது சிந்திக்கலாம். அதற்கு திருவருளும் குருவருளும் எப்பொழுதும் என் உள்ளத்தில் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.